நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி. ஈசனின் அருளாலே பார்த்தீங்கன்னா போரை நிறுத்திய பொக்கிஷ தலன் கூட சொல்லலாம். இங்கு வந்து ஈசனை சுற்றி நீங்க வழிபட்டா மறுபிறவியே இல்லைங்க. சிவனுடைய ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பகுதிகள் இருந்தாலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைந்திருக்கு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் சிவ பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிக்கு பெருமை தரக்கூடிய கோவில்னா அது கைலாசநாதர் கோவிலுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட வடிவமே பின்னர் உருவான தஞ்சை பெரிய கோவிலுக்கோ கங்கை கொண்ட ஜோலபுரத்துக்கோ தாராசுரம் போன்ற பிரம்மாண்ட கோவில்களுடைய எழுச்சிக்கு அடிப்படையாக அமைந்த தலன்னு இந்த ஆலயத்தை சொல்றாங்க. ஆலயம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகரத்துல மையத்திலிருந்து சுமார் 1 மைல் தூரத்துல அமைந்திருக்குங்க. இந்த கோவில் மூலக்கோவிலை சுற்றி மட்டும் 52 சிறு கோவில்களும் இருக்கு. இதுல ஒவ்வொரு வடிவிலும் ஈசன் அமர்ந்து அருள் பாலிக்கிறாருங்க. பிரகார ஸ்வர்களின் சப்தமாதர் கணபதி திருமால்னு சிறு தெய்வங்கள் இருக்கு. 58 சிறு கோவில்கள் இரு பக்கவாட்டில் பாறை குடைவுகளில் ஒருவர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் ஆலயம் அமைத்திருக்காங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஒரே வேளையில் 80க்கும் மேற்பட்ட தவசிகள் இந்த சிறு ஆலய குடைவரையில் அமர்ந்து தியானம் செய்யலான்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கிபி 700 ஆண்டில் பல்லவ மன்னன் ராஜசிம்மாவான உருவாக்கப்பட்ட ஆலயனோ சுதைபடிவில் உருவான பிரம்மாண்ட கோயில்னு சொல்லப்படுது. காஞ்சியை கைப்பற்றிய விக்ரமாதித்தனும் பார்த்தீங்கன்னா பதாபியை போல எழில் மிகுந்த காஞ்சியும் தீக்கரையாக வேண்டுன்னு ஆத்திரம் கொண்டிருக்கான். அங்கேதான் ஈசனின் கருணை அவனை மாற்றிச்சுங்க. பல்லவ அரசன் ராஜசிம்மன் சற்று காலத்திற்கு முன்னாடி எழும்பி இருந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கண்டிருக்கான். அந்த அழகிலும் சுவாமியின் கருணையாலும் நெகிழ்ந்து சிவபக்தனாக மாறத்தான். பிறகு சிவ ஆலயங்கள் நிறைந்த காஞ்சி அழிக்க எண்ணெயதை உணர்ந்து வெக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா நின்றுருக்கான். பிறகு எந்த காஞ்சியை தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாக அழிக்க படையெடுத்து வந்தவனும் அதை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்ட தொடங்கியிருக்கான். பிறகு நான் எப்போதும் இந்த ஊரை வென்றோமோ அப்போதே இந்த ஊரும் எனது ஊரு சொந்த ஊராயிடுச்சு. நம்முடைய மக்களே நாமே கொடுமை செய்யக்கூடாது. சிவன் வாழும் நகரமான இதில் இதை காப்பது நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டு படையினர் போரால் அளித்த பகுதிகளை புனரமைக்க உத்தரவிட்டானுங்க. அதனால்தான் இந்த ஈசன் பத்தினா போரை நிறுத்திய கோவிலாகவும் அமைந்திருக்கு. மேலும் இதை கண்டு அவன் படை வீரர்கள் மட்டும் இல்லைங்க, பல்லவ தேசம் நெகிழ்ந்து போயிருக்கு. காஞ்சி மக்களுக்கு பலதான தர்மங்களை செய்திருக்கான். கைலாசநாதர் கோவிலுக்கு திருப்பணிகளும் பலவும் செய்திருக்கான். ஏற்கனவே வேறு தேசங்களில் வென்றெடுத்த செல்வங்களை கூட இங்கு காஞ்சியில் இருந்த கோவில்களை புனரமைப்பதற்காக செலவு செய்துட்டாங்க. இந்த விவரங்களை கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மண்டபத்தின் தூண் ஒன்றில் பொறித்து வைத்திருக்காங்க. அதை இப்போதும் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் பார்க்க முடியுங்க. அழிக்கவே வந்தவன் அவதரித்த காரணம் காஞ்சி கைலாசநாதர் மட்டும் இல்லைங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே காஞ்சி குறித்து வருத்தப்பட்ட பரஞ்சோதியினுடைய அக்கறை வேண்டுதல்னு கூட சொல்லலாங்க. கலைகளினுடைய பொக்கிஷமான காஞ்சி மாநகரை கைப்பற்ற உதவியது கூட சொல்றாங்க. காஞ்சியில கைலாசநாதர் கோவில் அன்னை பெரிதும் மயக்கி அந்த ஊரை விட்டு செல்ல அனுபவக்கு மனம் இல்லாமல் ஆயிடுச்சு. பிறகு ஊர் திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கோயிலை கட்டிய சிற்பிகளுக்கு பெரிய மரியாதையோடு சாளுக்கிய தேசத்திற்கு அழைத்து சென்று இங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் போலவே அங்கே அச்சாகவே பட்டட கல்லில் விருப்பாச்ச கோவில்னு ஒன்றையும் கட்டியதாகவும் சொல்கிறாங்க. மேலும் அவனுடைய மனைவி லோகமாதேவியின் இஷ்ட தெய்வமான விருபாச்சரை அங்கே எழுந்தருள செய்ததாகவும் இது நமது மன்னனுடைய பொக்கிஷம், இதை பாதுகாப்பது நம்முடைய கடமைன்னு எழுதி வைத்த பல்லவனுடைய எதிரியும் போற்றிய ஆலயம் கைலாசநாத திருக்கோவிலுங்க. தென்திசை கைலாசன்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப கோவில்கள் போல அமைந்திருக்கு. மேலும் 3 தலங்களை கொண்டு விளங்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முதலாக கருவறை சுற்றி வரக்கூடிய பாதையான சந்தார நாளிகை இடமும் பெற்றிருக்கு. மேலும் இங்கு நாரத முனிவர் பூஜித்ததாகவோ சொல்லப்படுது. மூலவருடைய சிவலிங்க திருமேனி 16 பட்டை கொண்ட சோஷ்ட லிங்கம் பளபளப்புன்னு
கருப்பு கல்லிலான பெரிய திருமேனியாக இருக்குங்க. இங்கு கருவறை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்றுல புனர்ஜனனின்னு சொல்லக்கூடிய உள்வெளி வாயில்கள் ரொம்பவே குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும்போது புனர்ஜென்மம் எடுத்து வந்த உணர்வை மேலோங்கி வரும்னு சொல்கிறாங்க. இதனை சுற்றி வந்தால் மறுபிறவை இல்லைன்னு பின்பற்றி முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புறம் அழகான நந்தவனமும் பின்புறத்தில் சுரங்கப்பாதைன்னு ஆலயத்தினுடைய அமைப்பு இருக்குது. இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயிலை சென்று முடிவதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலை கட்டிய பார்த்தீங்கன்னா ராஜசிம்ம பல்லவன் கட்டுமான பணியில் தன் மட்டும் ஈடுபடாமல் தன்னுடைய மனைவி மக்களையும் ஈடுபடுத்தியிருக்காரு. இங்குள்ள கல்வெட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பல்லவ கிராந்த எழுத்துக்களுடைய மருள்தொகை போன்று அன்னப்பறவை இறகு போன்று அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 52 தூண்களோடு அமைந்திருக்காங்க. விமானத்தோடு கருவறையும் அதை சுற்றி பல்வேறு மணல் படிவங்களான சிற்பங்களும் இருக்குங்க. கோவிலுக்கு வெளியே பெரிய நந்தி ஒன்றும் கோவிலின் உள்ளே பிரகாரத்தில் திரும்பிய இடமெல்லாம் நந்திகளும் இருக்கு. மகிஷாசுர மர்தினி சிவதாண்டவம் உருவங்களும் கோயிலை சுற்றி பல்வேறு உருவங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உருவங்கள் அனைத்தும் செரல்டோன் எனக்கூடிய மணல் படிவங்களாகவே கொண்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த மணல் படிவங்கள் காஞ்சிபுரத்தை சுற்றியோ அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலோ காணப்படலைங்க. ஆந்திரத்தில் இருந்து இந்த மணற்படிவங்கள் கொண்டு வரவிருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மணல் படிவங்களால் ஆன சிலைகள் பராமரிப்பு இல்லாமல் சிதைந்து வருதுங்க. சிவனின் அருளால் பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு பலரும் நினைக்கலாம். ஆனால் மன உறுதியோடு வரக்கூடிய தடைகளையும் தாண்டி விடாப்படியாக முறையாக நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலே நிச்சயம் சிவனின் அருள் உங்களுக்கு உண்டுங்க. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு ஆண்டர்களுடைய வாக்கிற்கினங்க பார்த்தீங்கன்னா சிவனை முதல்ல நீங்கள் மனதார வழிபட தொடங்க வேண்டும். சிவனை முறையாக வழிபட்டு வந்தாலே நம்முடைய கர்ம வினைகள் நீங்கிடும். தீய கர்மாக்கள் இருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. சிவபெருமானே ஒரு சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டா அவருடைய அருளை எளிதில் பெற முடியும்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டு முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் தான். பக்தி செய்வதும் முழுவதுமாக கருணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெற்று தருங்க. சிவனுடைய மந்திரங்களையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை தினமுமே நீங்கள் உச்சரித்து வந்தால் சிவனுடைய அருள் உண்டு. சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்களும் நிச்சயம் உங்களுக்குள்ள வர தொடங்கும். அதே போல் சிவத்தையும் நீங்கள் உணரலாம். ஆற்றில் கிடைக்கும்போது சிவனின் அருளும் முழுமையாக கிடைக்குங்க. அடுத்ததாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடு தான். சிவ வழிபாடு செய்வதோ சிவனினுடைய லிங்க வழிபாட்டிற்கு நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்வதோ உங்களுடைய ஆத்ம பலனை அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வதோ மலர்களை படைத்து பூஜை செய்வதோ உங்களுக்கான சிவனின் மனதை குளிர செய்யுங்க. சிவலிங்கம் சிவனின் அருவுருவம்னு சொல்லுவோம். இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம் மாற முடியும். அடுத்ததாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் தாங்க. சிவனுடைய அருளை விரைவாக பெறவேன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடலாம். சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்பது பொருளுங்க. காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்குபவராகவோ இருக்கிறாரு. அபிஷேக பிரியர்னு சொல்லுவோம். அதனால் பல விதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருடைய அருளை பெற்று தருங்க. பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதோ வில்வத்தால் அர்ச்சனை செய்து சிவனின் அருளை பெற்று தருவதோ உங்களுக்கான சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் தான். ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சம்னு சொல்லுவான். இதை அணிவதால் அளவில்லாத பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ருத்ரம் பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருள்கொடைன்னு சொல்லுவாங்க. ருத்ரா ஆஷன்னா சமஸ்கிருத சொற்களில் இணைவே ருத்ராட்சனா ஆயிருக்கு. சிவனின் கண்ணில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சரியான முறையை பின்பற்றி சிவனை தொடர்ந்து வழிபடுவதால் உங்களுக்கான பல மடங்கான திரும்ப பலனை பெறலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அற்புத தலமான காஞ்சியில் அமைந்த கைலாசநாதர் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பற்றிய தகவல்களுக்கோ வழிபடக்கூடிய முறைகளும் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள்
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.